ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை உபவாச ஜெப வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த காலை தியானத்தையும் நம்மளுடைய விண்ணப்பங்களையும் சமூகத்திலே துபவர்க்கமாக அங்கீகரிப்பாராக. இந்த வாரத்திலே நான் சுற்றறிக்கை விட்டது போல சங்கீதம் 77வது அதிகாரத்தை நம்ம அநேகர் தியானித்திருப்போம் என்று நினைக்கிறேன். அதனாலே அந்த சங்கீதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து ஜெபித்து கடந்து செல்வோம். சங்கீதம் 77 நாம் பார்க்கும் பொழுது அந்த ஃபுட் நோட்ல இது தாவீதினுடைய சங்கீதம் அல்ல, இது ஆசாபினுடைய சங்கீதம். அநேக சங்கீதங்களை தாவீது எழுதியிருந்தாலும் ஒரு சில சங்கீதங்களை வேறு சில நபர்கள் எழுதியிருக்கா. அதுல முக்கியமான ஒரு நபர் ஆசாப். இந்த அதிகாரத்தை முழுவதும் நாம் 20 வசனம் இருக்கிறது. அதிகாரத்தை முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது இதை நான் என்ன தலைப்பிட்டேன் என்றால், ரோலர் கோஸ்டர் ஆஃப் ஹியூமன் தாட் அண்ட் எமோஷன்ஸ். ஒரு மனிதனுடைய மனநிலை, அவனுடைய சிந்தை நிலை எப்படி மேலும் கீழுமாக அலைப்பாய்கிறது என்பதை இந்த சங்கீதத்திலே நாம் துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாரும் ஆசாப்பை போல நாம் சிந்தித்திருப்போம், புலம்பி இருப்போம். அதுல முதலாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இது ஒரு ஜெபம் என்பது நமக்கு புரியும். மூன்றாவது வசனத்தை நான் முதலாவது வாசிக்க விரும்புகிறேன். நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் பொழுது என் ஆவி தொய்ந்து போயிற்று. இதை ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது, I remembered God and was troubled. I complained and my spirit was overwhelmed. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆங்கிலத்துல. அதனால தமிழ்ல மொழிபெயர்க்க விரும்புகிறேன். நான் தேவனை நினைத்த போது அலறினேன், ட்ரபிள்டு. அது ஓகே, வேறு வார்த்தைகள் மொழிபெயர்க்காங்க. அடுத்து என்ன போடப்பட்டிருக்கு? ஐ கம்ப்ளைண்ட். நான் ஆண்டவரிடத்தில் முறையிட்டேன். அதற்கு பிறகு நான் தியானித்த போது என் ஆவி ஓவர்வெல்ம் ஆயிடுச்சு, தொய்ந்து போயிடுச்சு. இந்த 77வது சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டுமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசாப் அதை உபயோகப்படுத்துகிறார். அந்த வார்த்தை ரிமெம்பர்ட், ரிமெம்பர், ரிமெம்பர் பலமுறை வருகிறது. அது முதலாவது ரிமெம்பரன்ஸ் என்ன? தேவனை அவர் நினைவு கூறுகிறார். தேவரை அவர் நினைவு கூறுவதற்குரிய முகாந்திரம், the reason for Asaph to remember God. ஆசாப் ஏன் தேவனை நினைவு கூர்ந்தார் அப்படின்னா, அவருடைய மனநிலை ட்ரபிள்ட் ஸ்டேட்ல இருந்துச்சு. நான் தேவனை நினைத்த போது ஐ வாஸ் ட்ரபிள்ட் அப்படின்னு எழுதுறார். அப்ப தேவனை நினைக்கக்கூடிய நினைவு ஒரு மனிதனை சங்கடத்திற்குள்ளாக்குகிறது என்பது நாம் பிரச்சனைகளிலே, கஷ்டங்களிலே, போராட்டங்களிலே இருக்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஆசாப்போடு நம்மளால் இனங்கண்டு கொள்ள முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். The thought of God
troubling human being in itself is amazing. அப்படித்தானே? தேவன் நினைக்கும் போது ஒரு மனிதன் ஏன் அலறணும், ஒரு மனிதன் ஏன் ட்ரபிள் ஆகணும் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்வதுன்றதுனாலதான், the understanding of God is very important to have a balanced emotion in life. நம்ம வாழ்க்கை சீரா இருக்கணும், சமத்துவத்துல இருக்கணும்னா தேவனை குறித்த ஒரு அறிவு நமக்கு நிச்சயித்து இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும், நன்கு ஆராயப்பட்டு இருக்க வேண்டும். இங்கு தேவனை நினைக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? அவர் அலறுகிறார், அவர் கம்ப்ளைண்ட் பண்றார், அவர் ஓவர்வெல்ம் ஆயிடுறார். அப்ப இதை நான் 3 விதமாக இந்த சங்கீதத்தை நான் பிரித்திருக்கிறேன். முதல் 9 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எவ்வளவு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு தெரியல. அதனாலதான் எடுத்தோடனே 3 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க தனிப்பட்ட முறையில நீங்களும் தியானிக்கலாம். 2வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இட் டிஸ்கிரைப்ஸ் hopelessness of a man or a woman. நம்பிக்கையின்மை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 9 வசனம். 10வது வசனம் ஒரு பிரிட்ஜ் மாதிரியான வசனம். வீக்னஸ் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 11லிருந்து 20வது வசனம் வரைக்கும் கிரேட்ஃபுல்னஸ், நன்றி அறிந்த இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஹோப்லெஸ்னஸ், வீக்னஸ், கிரேட்ஃபுல்னஸ். கடைசியில் முடிக்கும் பொழுது ஒரு தாட்டோட நான் முடிப்பேன். ஸோ முதலாவது பார்ப்போம். 2வது வசனம் 9வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம எப்படி சிந்திப்போம், நம்ம என்ன நிலையில இருப்போம் அப்படிங்கிறது அப்படியே இங்க இருக்கு. ஒரு நல்ல உதாரணம் 4வது வசனம். நான் தூங்காதபடி. நமக்கு பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எது அஃபெக்ட் ஆகும்? நம்ம தூங்க மாட்டோம், தூக்கம் வராது, அதே யோசிச்சுட்டே இருப்போம். இது எப்படி நடக்கும், இது எப்படி வெளியே வரும், இந்த முடிவு என்ன, இது சரி ஆயிருமா, இது சுகமாயிருமா, விடுதலை உண்டாயிருமா, என் பிள்ளை திருந்திருமா, என் புருஷன் மாறிடுவாரா? இந்த தாட் எனக்கு என்னை தூங்க விடாது. என்னுடைய ஃபியூச்சரை நான் நினைக்கும் பொழுது அது எனக்கு அநேக விதமான மன நோவை கொண்டு அது என்னை இரவு முழுவதும் நெகட்டிவிட்டியிலே தேவனை குறித்து இங்க நம்ம பார்த்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படிதான் நம்மளுடைய மனநிலை இருக்கும். இது ஏன் இப்படி நம்ம இருக்கிறோம்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹோப்லெஸ்னஸ் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதனுடைய உச்ச கட்டத்தை 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்க முடியும். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது ஒளிந்து போயிற்றோ, இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். எல்லாரும் மனதுல யோசிக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் இரக்கத்தை விட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, இனி எனக்கு விடிவு காலம் வராதோ, அவ்வளவுதானா, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? சோ ஒரு அட்டர் ஹோப்லெஸ்னஸ். இதுதான் அவருடைய சூழ்நிலை. அவர் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நிறைய வசனம், நான் சிந்திக்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் ஆராய்ச்சி செய்கிறேன், 5, 6 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது இதெல்லாம் திரும்பி திரும்பி அவருடைய மனநிலையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு ஒரு வெளிப்பாடு. அப்ப ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது 6வது வசனத்தினுடைய நடுப்பகுதியில, நான் என்ன செய்கிறேன்,
6வது நடுப்பகுதியில என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். டாக்கிங் டு மை செல்ஃப். நம்ம வாழ்க்கையில உச்சகட்ட பிரச்சனையில போராட்டத்துல இருக்கும் பொழுது நமக்குள்ளே நாம் பேசிக்கிறோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நமக்குள்ளே பேசும் பொழுது நம்ம நிறைய காரியங்கள் எப்படி பேசுவோம்? நெகட்டிவிட்டி தான் வரும். பழைய தோல்விகள், பாவங்கள், இந்த ஃபியூச்சர்ல ஒரு நம்பிக்கையின்மையான காரியங்கள், அந்த மாதிரி தான் நம்மளுடைய சந்தேகங்கள், போராட்டங்கள், இதுதான் மனதுல வரும். இதைத்தான் ஆசாஃபும் he is going through the same emotions what we go through when we face insurmountable odds. நம்மளால தாங்க முடியாத சூழ்நிலை நம்ம சந்திக்கும் பொழுது நமக்குள்ள இந்த மாதிரியா நிறைய போராட்டமான எண்ணங்கள் தான் வரும். நீங்க பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஆங்கில எடிஷன்லயும் இருக்கும், பிராக்கெட்ல சேலா ஹீஸ் பாசிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் யோசிக்கிறாரு, யோசிச்சுட்டு என்ன செய்யறாரு? நிறுத்துறாரு. ரொம்ப ஒரு 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 பாயிண்ட்டுக்கு மேல போன பிறகு he was so overwhelmed he could not further think itself. அவரால அடுத்து நினைக்க கூட முடியல, நிப்பாட்டுறாரு. ரொம்ப நெகட்டிவா போயிட்டே இருக்கோமே, இது நமக்கு ஹோப்ப கொடுக்கல, இது ஹோப்லெஸ்னஸ்ல தான் கொடுக்குது. ஏன் இப்படி இருக்கிறேன் நானு? ஏன் இப்படி நான் நினைக்கிறேன்? ஏன் எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை? ஏன் என்னுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மை? இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா? ஏன் இப்படி ஒரு ஹோப்லெஸ்னஸ்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டுட்டு ஒரு செகண்ட் அவருடைய தாட் ப்ராசஸ் ஸ்டாப் பண்றார். இதுதான் முக்கியமான தாட். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கடவுளை கம்ப்ளைண்ட் பண்றோமா? நம்மளே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோமா? பிறரை நினைச்சு அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றோமா? எல்லாம் ஓகே தான். ஆனா ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம அதெல்லாம் நிப்பாட்டணும். அந்த நெகட்டிவிட்டி, அந்த தாட்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி, தாட்ஸ் ஆஃப் டிஃபீட், தாட்ஸ் ஆஃப் டெஸ்பேர் அண்ட் ஹோப்லெஸ்னஸ், தாட்ஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் டவுட், இது எல்லாத்தையுமே ஒரு காலகட்டத்துல நிறுத்தணும். ஆசா என்ன செய்யறாரு? நிறுத்துறாரு. சரி போதும், ரொம்ப நம்ம தவறாவே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், தவறாவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், நெகட்டிவிட்டியாவே பயத்திலே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், சந்தேகத்தினால நிப்பாட்டும், இது முடியல, இது எனக்கு நம்பிக்கையை கொண்டுட்டு வரல அப்படின்னு சொல்லி அவர் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டின உடனே அவருடைய ஹானஸ்ட் கன்ஃபெஷன் பாருங்களேன். 2வது பாயிண்ட் நம்ம சொன்னோம், வீக்னஸ். இது என்னுடைய பலவீனம். இப்படியெல்லாம் நான் யோசிக்கிறது எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். You must come to a point of realization that when you dwell on negativity, when you dwell on defeat, this is not your strength, this is your weakness. இது செல்ஃப் பிட்டிக்கு நேரா நம்மளை கொண்டுட்டு போய் நம்மளை தோல்வியில கொண்டு போய் விட்டுரும். சோ இது ரொம்ப முக்கியம். அதான் அந்த பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னேன். இந்த 10வது வசனம் தான் பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னேன். அப்ப என்னுடைய பலவீனம், நான் தேவனை குறித்து நினைக்கும் பொழுது நான் ட்ரபிள் ஆகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அது எனக்கு வீக்னஸ். நான் தேவனை குறித்து தியானிக்கும் பொழுது நான் ஓவர்வெல்ம் ஆகிறேன், சிச்சுவேஷனை வச்சு நான் ஓவர்வெல்ம் ஆகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, எனக்கு அது வீக்னஸ். ஆண்டவரை குறித்து, அவருடைய இரக்கத்தை குறித்து, அவர் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து நம்பிக்கையற்றவனா இருக்கிறேனே, அந்த ஹோப்லெஸ்னஸ் இட் இஸ் நாட் மை ஸ்ட்ரென்த், இட் இஸ் மை வீக்னஸ். இதை நான் உணர வேண்டும். உணர்ந்து அதுல இருந்து நான் வெளிவர முயற்சி செய்யணும். அதுதான் அவர் செய்யறார். போதும், இதுக்கு மேல என்னால நெகட்டிவிட்டியில டுவெல் பண்ண முடியாது. I'm going to stop and I'm going to acknowledge that this is my weakness and this cannot be my strength. இது என்னுடைய பலனாய் இருக்க முடியாது, இது என்னை பின்ன தள்ளிரும், இது என்னை தோல்விக்குள்ள கொண்டு போயிரும், இது என்னை மரணத்திற்கு நேராக நடத்திவிடும், நித்திய மரணத்துக்கு நேராக நடத்திவிடும் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு தாட். ஸோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கணும்?
எனக்கு வரக்கூடிய எல்லா விதமான தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள், தோல்வியின் சிந்தைகள், நம்பிக்கை இழக்க வைக்கக்கூடிய சிந்தைகள், இது எல்லாமே இது என்னுடைய மனித பலவீனம், மாமிச பலவீனம் என்பதை நான் உணர வேணும். தேவனுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது. இங்க தேவன் இல்லவே இல்லை இதுல. இன்னும் நான் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, இத முழுக்க முழுக்க இதை டிரைவ் பண்றது பிசாசு தான். அப்படியே நம்மளை கொண்டுட்டு போய் தவறான காரியங்களை சிந்திக்க வைத்து, நம்பிக்கையற்ற காரியங்களை சிந்திக்க வைத்து கடைசியில போய் நம்மளை அமுத்தி டிப்ரெஷன்லயே உட்கார வச்சு நம்மளை ஆண்டவரை விட்டு தூர பிரிக்கிறது தான் அவனுடைய வேலை. அப்ப இதுல இருந்து நம்ம வெளியே வரணும். எப்படி வெளியே வர முடியும்? ஒரே ஒரு வழிதான். 11ஆம் வசனத்துல 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது ஒரு பாயிண்ட் அங்க கிடையாது. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே. அப்படின்னா என்ன? ஒன்லி த ஒண்டர்ஸ் ஆஃப் த ஃபார்மர் டைம்ஸ், அதை நான் நினைவு கூறுவேன். ஒன்லி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணுங்கிறது தான் ஆங்கிலத்துல அதிசயங்களையே. அப்ப if you want to come out of your stress, if you want to come out of your depression, if you want to come out of your hopelessness, gratefulness is the only way. ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அவர் பூர்வ காலத்திலே என்னென்ன செய்தார் அவர் அதை தியானிக்கிறார், அதை யோசிக்கிறார். அதான் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உங்களுடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உங்களுடைய செய்கைகளை யோசிப்பேன். அப்ப இவ்வளவு நேரம் நான் யோசித்தது எல்லாமே தவறா யோசிச்சேன். இனிமே ஆண்டவர் முற்காலத்திலே என்ன செய்தார், செங்கடல்ல என்ன செய்தார், கண்மலை பிளக்கும் பொழுது எப்படி தண்ணீர் வந்தது, யோர்தானை எப்படி யோசுவா கடந்தார், மரித்தவர்கள் எப்படி எலியாவின் நாட்களில் உயிரோடு எழும்பினார்கள், ராஜாக்கள் எப்படி அநேக ராஜாக்களை தேவனுடைய இறையாண்மையினாலே அவருடைய நேரடி யுத்தத்தினாலே ஜெயித்தார்கள் என்று ஆண்டவருடைய வல்லமையான கிரியைகளை அவர் நினைவு கூறுகிறார். அப்படி நினைவு கூறும் பொழுது தேவனை குறித்து அவருடைய பிரச்சனைகளை நினைத்த பொழுது அவர் அலறினார். அவருடைய ஸ்பிரிட் ஓவர்வெல்ம் ஆச்சு. ஆனா இங்க ஆண்டவருடைய மகத்துவமான வழிநடத்துதலை அவர் பார்த்த பொழுது the understanding of God, the outlook of God, the view of God drastically and dramatically transforms, changes. தேவனை குறித்து அவருக்கு இருந்த அறிவு முற்றிலுமாக தலைகளாக மாறிவிடுகிறது. 11ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில பார்க்கிறோம், நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை. 3ஆவது வசனத்துக்கும் 13ஆவது வசனத்தும் 14ஆவது வசனத்துக்கும் டோட்டலி டிஃபரெண்ட் பிக்சர். அப்படித்தானே? 3 நாளும் 13 14 ரெண்டுமே 3 நாள்ல வருது பாருங்க. டோட்டலி டிஃபரெண்ட் பிக்சர். அவர் பயங்கரமான தேவன், அவர் பயங்கர அதிசயங்களை செய்கிற தேவன். அப்ப நம்ம வாழ்க்கையில பலவிதமான எண்ணங்கள் சிந்தைகளை கொண்டு நாம் வாழலாம். சில சமயத்துல நம்ம நெகட்டிவிட்டியில இருக்கலாம், சில சமயத்துல தோல்வியின் சிந்தைகள்ல போராடி கொண்டு இருக்கலாம். பட் அதுவே வாழ்க்கையா மாறிடக்கூடாது. ஆசாப்பினுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படியே இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கு, சங்கீதம் 78 குறித்து ஒரு முறை தியானித்த ஞாபகம் இருக்கிறது. அப்ப சங்கீதம் 78 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது அற்புதமான சங்கீதம், அற்புதமா இருக்கும். நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க. அவருடைய அவுட்லுக் ஆஃப் லைஃப் மாறின உடனே, இன்ஃபேக்ட் அவுட்லுக் ஆஃப் லைஃப்ங்கிற காட்டிலும் அவுட்லுக் ஆஃப் காட், தேவனை குறித்து அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தைகளை அவர் மாற்றி கொண்ட பிறகு his life was never the same again. இந்த காலை வேளையிலே என்ன பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது? ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாமல் அது நிமித்தமாக தெய்வத்தையே நீங்கள் தவறாக புரிந்து கொண்ட காலங்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இப்ப நீங்க சத்தத்தை கேட்கும்போது நீங்க டிப்ரெஷன்ல இருக்கிறீங்களா? நம்பிக்கையற்ற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து
நம்பிக்கை முற்றிலும் இழந்த நிலையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காலவேளையிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The moment you realize that this roller coaster of emotion is your weakness and not strength, அங்கதான் பிரேக் த்ரூ. நீ எப்ப நினைக்கிறீங்களோ, நான் இப்படி நெகட்டிவா யோசிக்கும் பொழுது, இப்படி நான் நம்பிக்கையின்மையை நான் யோசிக்கும் பொழுது, இது எனக்கு பலன் அல்ல, அது ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட்டை கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆசாப் தெளிவா ஒத்துக்கிறார். அதான் எனக்கிட்ட அவர் பிடிச்சது. he was very honest in his confession. 2வது வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்கும் போது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட், டிப்ரெசிவ் தாட், அது நமக்கு ஆறுதலை கொடுக்காது. ஆனா அநேக நேரங்கள்ல நம்ம அந்த செல்ஃப் பிட்டிக்குள்ள போய் போய் நம்மளை நம்ம கம்ஃபர்ட் பண்ண பார்ப்போம். அது ஒரு நாளும் கம்ஃபர்ட்டை கொண்டுட்டு வராது. ஆனாலும் திரும்பி திரும்பி அதையே செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுல இருந்து நாம் வெளியே வர வேண்டும். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் யோசிக்க ஆரம்பிக்கணும். அவர் எப்படிப்பட்ட மகத்துவமான அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் என்பதை நாம் மனதிலே கொண்டுட்டு வரணும். அவர் என்ன செய்தார் என்பதை கொண்டுட்டு வரணும். அதை குறித்து யோசிக்கணும். எந்த அளவிற்கு நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் 7 வசனம் அவருடைய நம்பிக்கையின்மையும் அவருடைய தோல்விகளையும் அவர் நீக்கக்கூடிய வசனமா இருந்துச்சு. ஆனா 7 வசனம் தான். 10 வசனம் பாசிட்டிவா திங்க் பண்ற தேவனுடைய அதர் சைடு ஆஃப் த காயின் அவர் திங்க் பண்ற. அப்ப என்னுடைய வாழ்க்கையில இந்த ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ல நான் போறது தவறல்ல. அதுதான் மனிதன், அதுதான் நம்மளுடைய பலவீனம். நான் அது தவறுன்னு பிரசங்கம் பண்ணல, அப்படி நீங்க புரிஞ்சுக்க கூடாது. நம்ம போகலாம். இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகும் நம்மள நிறைய பேர் போக தான் போறோம். ஆனா எது டாமினண்டா இருக்கணும், எது ஆதிக்கம் செலுத்த வேண்டும்? தேவனை குறித்த நன்மையான, அவர் எவ்வளவு அற்புதர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை குறித்துதான் அதிகமாக நாம் சிந்திக்கணும். அதுக்குதான் நம்ம ரெகுலரா பைபிள் வாசிக்கணும், ரெகுலர் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்யணும் அப்படின்னு நம்ம நம்ம ரொம்ப அடிக்கடி சொல்லுவோம். தியானம் செய்யணும். 3வது வசனத்தினுடைய பின்பகுதியில பார்க்கும்போது, நான் தியானிக்கும் போது அப்படின்னு சொல்ற. நம்ம எதை தியானிக்கிறோம், எதை மெடிடேஷன்னா என்ன? ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப அசை போடுவது, அதான் மெடிடேஷன். அநேக நேரத்திலே நம்ம வேதத்தை அசை போடுவதை காட்டில் நம்முடைய பிரச்சனையை நமக்கு யாராவது ஒருத்தர் என்னைக்காவது செஞ்சிருப்பாங்க. நல்லா யோசித்து பாருங்க. குறிப்பா இது நோ ஜெண்டர் பயாஸ், பட் பெண்களுக்கு நிறைய அந்த பிரச்சனை இருக்கு. யாரோ ஒருத்தர் ஒரு சொல் என்னைக்கோ சொல்லியிருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. கணவன் ஒருவேளை என்னைக்கோ ஒரு நாள் ஒரு கோபத்துல அல்லது பலவீனத்துல கூட ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். அவர் குழியில போன பிறகும் மறக்க மாட்டீங்க. ரொம்ப தவறுங்க. ஒரு பாயிண்ட் வரணும், ஸ்டாப் பண்ணிடணுங்க. அதான் சேலா. இது பலவீனம். இப்படியே நம்ம புருஷனை சொல்லிட்டே இருந்தா, இப்படியே நம்ம மனைவிய சொல்லிட்டே இருந்தா, இப்படியே நம்ம பிள்ளைய எந்நேரமும் குத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தா, இது எந்த விதத்திலையும் அந்த பிள்ளைக்கோ அந்த புருஷனுக்கோ அந்த அந்த மனைவிக்கோ அல்லது அந்த ஊழியக்காரனுக்கோ பிரயோஜனமா இருக்க போவதில்லை என்பதை நான் உணரணும். அதை நிறுத்தணும். அது எந்த விதத்திலும் எனக்கு நன்மையை கொண்டு வராது, அற்புதத்தை கொண்டு வராது, என் சூழ்நிலையை மாற்றாது. ஐ மஸ்ட் ஸ்டாப். அதைத்தான் நாம் இங்க பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு? அவருடைய மெடிடேஷன் இட் இஸ் டேக்கிங் எ ஷிஃப்ட். அவருடைய தியானம் ஒரு ஒரு மாறுது. அவருடைய தியானம் நெகட்டிவிட்டியிலிருந்து நிறைய ஆண்டவரை குறித்து நன்மையான காரியங்கள், மகத்துவமான அதிசயமான காரியங்களை அவர் யோசிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்தார், அவரால் என்ன அதன் நிமித்தமாக செய்ய முடியும் என்பதை அவர் அதிகமாக யோசிக்கிறார். அப்ப நீங்களும் வரக்கூடிய நாட்களிலே you must take a leaf out of Asaph and begin to shift your thought process. இதுதான் அந்த தாட் கண்டிஷனிங், மைண்ட் கண்டிஷனிங் ரொம்ப முக்கியம். எனக்குள்ளே நான் என்ன பேசுகிறேன்,
அதுதான் என்னுடைய லைஃபினுடைய ஃபியூச்சரை அது ஷேப் பண்ணும். இப்ப நான் இப்ப ரீசெண்டா ஒரு அம்மாக்கா நான் ப்ரேயர் பண்ண போறேன், சரிங்களா? ஆரோக்கிய செல்வி அப்படின்னு ஒரு அம்மாக்கா ப்ரேயர், மேபி போன வாரம் நம்ம ப்ரேயர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு, வயசு 44 தான் ஆகுது, 2 பிள்ளைங்க, கணவன் இல்லை, ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க. அவங்கள பத்தி சொன்ன உடனே நான் முதல் நாள் போய் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும்போது அங்க இருந்து கொஞ்சம் அவங்க ஹிஸ்டரிலாம் கேட்டுட்டு இது கொஞ்சம் பிசாசனுடைய கிரியை மாதிரி தெரியுதுன்னு, அப்படிலாம் இல்லை, அப்ப அதை பத்தி நம்பிக்கை இல்லை அப்படின்னு நாங்க இருக்கோம் சொன்னாங்க. அப்புறம் நான் வந்துட்டேன், சும்மா நசன்னு இருக்காங்களே அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறம் திரும்பி அடுத்த நாள் அவர் இல்லாம இருக்கும்போது ப்ரேயர் போகணும் அப்படின்னு நினைச்சேன். அவர் இல்லாம இருக்கும்போது ப்ரேயர் போனேன். போய் ப்ரேயர் பண்ணும்போது பிசாசனுடைய கிரியை வெளியே வந்துச்சு. சரின்ட்டு நேத்து திரும்பி ப்ரேயர் போனேன். நேத்து சரி, அன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் பண்ணி பண்ணோம், பத்தல. சரி, இன்னைக்கு 2 நேரம் ஃபாஸ்டிங் பண்ணி போவோம். நேத்து ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்து வீட்டுல நிறைய நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு திரும்பி சாயந்தரம் ஒரு 3 மணி போல போய் திரும்பி ப்ரேயர் பண்ணேன். திரும்பியும் போகல, பிசாசு இருக்கு, போக மாட்டேங்குது. அப்ப ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது நமக்கு பலவிதமான எமோஷன்ஸ் வரும். இப்ப அந்த குடும்பத்தை நான் நினைத்து பார்க்கிறேன், அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஹோப்லெஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கறத நான் யோசித்து பார்க்கிறேன். ஆனா எப்படிதான் இருந்தாலும் நமக்கு எது நம்பிக்கையை கொடுக்கும்? இந்த சூழ்நிலையில போகலையே, என்னடா 2 நேரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம், போகலையே அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குமா? அல்லது ஏற்கனவே நிறைய ஊழியங்கள் செய்திருக்கிறோம், நிறைய இடத்துல ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி இருக்கிறார், பிசாசை விரட்ட கிருபை செய்திருக்கிறார், இன்னொரு முறை போவோம், இன்னைக்கு போவோம், நாளைக்கு போவோம், விரட்டுற வரைக்கும் போவோம். அதுதான் யாக்கோபினுடைய ஆட்டிடியூட். அன்லெஸ் thou bless me, I will not let you go. இதுதாங்க, வேற வழி இல்லைங்க. நான் எனக்காக ஜெபம் பண்ண போலங்க, நான் இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ண போறேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நான் சாப்பிடாம போய் ப்ரேயர் பண்ணுவேன். இதுதான் வாழ்க்கை. சில நேரத்துல நடக்கும், சில நேரத்துல நடக்காது. அதுக்காக நம்ம தேவனை குறை சொல்ல முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, கோபப்பட முடியாது. அது எனக்கு தான் நஷ்டமே ஒழிய கடவுளுக்கு நஷ்டமே கிடையாது. நான் தேவனை தவறாக புரிந்து கொண்டால் அது தேவனுக்கு நஷ்டம் அல்ல, எனக்கு தான் நஷ்டம். என் ஆத்துமாவை நான் இழந்து விடுவேன். எந்த சூழ்நிலையில இந்த காலை வேளையில நீங்க வந்திருக்கிறீங்க, எந்த ஒரு சிந்தையினால நீங்க லைஃப் முழுவதும் போராடிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இது நடக்கல அப்படின்னு தேவனை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பரவாயில்ல, இவ்வளவு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணது ஓகே, பட் புட் அ ஸ்டாப் டு இட். யோசிங்க. அந்த சூழ்நிலைக்கு கண்டிப்பா வேதத்துல ஒரு இன்ஸ்டன்டாவது இருக்கும். அதுல தேவன் என்ன செய்தாருன்னு பாருங்க, அதை உங்களுக்கு செய்வார்னு நம்புங்க. அப்ப இன்னைக்கு பிரசங்கம், this is not about hopelessness, this is not about weakness. இது நம்பிக்கையின்மையை குறித்தோ அல்லது பலவீனத்தை குறித்து இது நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இப்படிதான் ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்கு, அது நம்மள இப்படி நம்பிக்கையின்மைக்கும் பலவீனத்திற்கும் தள்ளும் அப்படின்னு. பட் the message is about gratefulness and trustfulness. கிரேட்ஃபுல்னஸ் பத்தி பார்த்தோம் அந்த 10 வசனத்துல. இப்ப ஏன் அவருக்கு ஒரு ஷிஃப்ட் வந்துச்சுன்னா, அவர் முதல் பகுதியில அவர் தேவனை குறித்த நம்பிக்கை முழுமை அடையவில்லை. பலவீனம்னு அவர் உணர்ந்த பிறகு அவர் தேவனை நம்பிவிட்டார். இந்த மெசேஜ் உங்களுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்பயர் பண்ணுங்கிறது தான் என்னுடைய பிரேயர். தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், அவரை போல பெரிய தேவன் இல்லை. அவர் எனக்கு நான் நினைச்சபடி பதில் கொடுக்காட்டினாலும் அவர் தேவன் தாங்க. அவர் என்னை நேசிக்கிறாருங்க, அவர் நீதி உள்ளவருங்க, அவர் கிருபை உள்ளவருங்க, அவர் இரக்கம் ஒளிந்து போகாதுங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அதெல்லாம் நடக்காத காரியம். மலை என்னைக்கா விலகி பார்த்திருக்கீங்களா? மலையெல்லாம் விலக அப்படியே நிக்கும் குத்துக்கெல்லாம், அது அவ்வளவு பெரிய கல்லு. ஆனா அதுவே ஒருவேளை விலகலாம். எப்ப விலகும்? யாராவது ஏதாவது பாம்பு வச்சு தகர்க்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா அதுவே நடந்தாலும், நடக்க முடியாத அது நடந்தாலும் என் கிருபை என்ன செய்யாது, உன்னை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டாருங்க. அது போகலைங்க, நம்ம தாங்க நினைக்கிறோம். அது நம்ம பலவீனங்க, அது நமக்கு பலவீனம், ஸ்ட்ரென்த் இல்ல.
ஐயோ கடவுள் கைவிட்டாரு, ஐயோ அவ்வளவுதான், இதுல இருந்து நம்ம வெளியே வர மாட்டோம், அவ்வளவுதான், இதெல்லாம் நடக்கு, இதெல்லாம் நம்ம பலவீனம். அதை நம்ம என்னைக்கு உணர்றோமோ பிரேக் த்ரூ, அவ்வளவுதான். அதான் நான் சொன்னேன், நேத்து போய் பிரேயர் பண்ணேன், 2 நேரம் உபவாசம் இருந்து போய் பிரேயர் பண்ணேன். நான் அடுத்து என்ன செய்வேன்? 24 மணி நேரம் வேணா உபவாசம் இருப்பேனே ஒளிஞ்சு பிரேயர் விட மாட்டேன். அதுதான் நம்ம ஆட்டிடியூடா இருக்கணும். என்னடா போனோம் பிரேயர் பண்ணோம் நடக்கல, போ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவங்க எப்படியோ போறாங்க, அது இல்லைங்க. அது என்னங்க வாழ்க்கை? அது அது வாழ்க்கை. நம் தேவனை குறித்து தெளிவாக உணர்ந்து கொண்டா நமக்கு தெரியும், நம் தேவன் விடுதலை கொடுக்க வல்லவர், நம் தேவன் சூழ்நிலை மாற்ற வல்லவர், நம் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார். அப்படின்னா தொடர்ந்து அவரை பற்றி கொண்டு தொடர்ந்து we will not give up on God because God will not give up on us. அதுதாங்க நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும். அவரை நம்புவதற்கு அதுதான் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும். we know for certainty that God will never give up on us. நம்ம தான் கடவுளை give up பண்ணுவோம். அதுல இருந்து மாறணும். என் தேவன் நான் என்ன செஞ்சாலும் என்னை தள்ளிவிட மாட்டார். என் தேவன் எனக்கு நிச்சயமா ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பார். அதனால நான் அவரை நம்ப போறேன். ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படி மாறும் பொழுது it will do wonders in your life. It will shift your thought process. அந்த கிராட்டிடியூட்ல தான் அது பிகின் ஆகும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன நன்மை செய்தார் என்பதை யோசிங்க. என்ன தீமை நடந்துகிட்டே இருக்குங்கிறத யோசிக்க. ஒரு நன்மை செஞ்சிருக்க மாட்டாரா? ஒரு 100 நன்மை செஞ்சிருக்க மாட்டாரா? அப்படியே உட்காந்து யோசித்து பாருங்க. உயிரோட இருக்கீங்களா, அதுவே பெரிய நன்மை தான். நம்மளாம் உயிரோட இருக்கக்கூடாது, அப்படித்தானே? நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நம்மளாம் உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியற்றவங்க, யாரா இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன். ஆனா ஆண்டவர் நம்மளை உயிரோட வச்சிருக்காருல, அதுக்கே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். நமக்கு ஒரு ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சாரு, நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு, நமக்கு படிப்பை கொடுத்தாரு, வேலையை கொடுத்திருக்கிறாரு, வீடு கொடுத்திருக்கிறாரு, டெய்லி சாப்பிடுறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. இதெல்லாவற்றையும் நாம் நினைக்க வேண்டும். அதுதான் கிரேட்ஃபுல்னஸ், நன்றி. வருடத்தின் முடிவுல இருக்கிறோம். கிட்டத்தட்ட அடுத்த வாரம் நம்ம கடைசி மாசத்துக்குள்ளேயும் போயிரும். மாதத்தின் முடிவிலும் இருக்கிறோம். 11 மாதத்தை நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இடர்படுகிறார். Let your thought process shift from hopelessness to trustfulness to hope. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இவ்வளவு காலம் என்னுடைய சிந்தை வாழ்க்கை அதிகமாக நன்றியிலே என்னுடைய தியானம் இருப்பதை காட்டிலும் என்ன நடக்கல என்பதிலே அதிகமான தியானம், அது நிமித்தமாக முறுமுறுப்பு, அது நிமித்தமாக நம்பிக்கை இல்லை. பட் லார்ட், இந்த நாள்ல நீங்க என்னோட பேசினதற்காக நன்றி. நான் நன்றி உள்ளவனா இருக்கணும். உம்மை நினைக்கும் பொழுது உம்மை நான் நம்பிக்கையோடு நினைக்கணும். My thought must inspire trustfulness, Lord. ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். When you become grateful and trustful, it will bring hope to you. நீங்க ஆண்டவரிடத்திலே நன்றியறிந்த இருதயத்தோடு, நம்பிக்கையுள்ள இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே திரும்பும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை மாற்றத்தை இந்த நாளிலே தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விரும்புகிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம். எந்த நிலையில இருந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களோ, எந்த நிலையில இருந்து நீங்க நம்பிக்கை இழந்தீங்களோ, அதற்கு ஒரு பாஸ் போடுங்க, நிறுத்துங்க. இனி நான் திரும்பி நாய் தான் கக்கினதற்கே திரும்பி போகும் என்று வசனம் சொல்லுகிறது போல என்னுடைய வாழ்க்கை இனிமே திரும்பி திரும்பி அதையே நான் நினைக்காதபடிக்கு என் தேவன் எவ்வளவு பெரிய தேவன்.
அவர் எனக்காக என்ன செய்ய முடியும், அவர் எனக்காக என்ன செய்ய போகிறார் என்பதிலே இனி நான் வேரூன்றி நிற்க போகிறேன். அப்படிப்பட்ட வேத பகுதியை எடுத்து நான் மீண்டும் மீண்டுமாக வாசித்து தியானித்து எனக்குள்ளே நான் நம்பிக்கை நான் ஊட்டப் போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த வருடத்தை எஞ்சியுள்ள வாழ்க்கையை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக அவர் மாற்றி கொடுக்க முடியும். நேசிக்க ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்திலே எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, we can identify with us of Lord. எங்க வாழ்க்கை பல காலகட்டங்களிலே இப்படிதான் இருந்ததப்பா. நிறைய புலம்புனோம் ஆண்டவரே, நிறைய ஆண்டவரே நம்பிக்கை இழந்துட்டோம்ப்பா. உண்மை குறித்து தவறா யோசிச்சுட்டே இருந்தோம்ப்பா. எங்களுடைய தீமைக்கெல்லாம் காரணம் நீங்கன்னு கூட நிறைய யோசிச்சிருக்கோம் ஆண்டவர். எங்களை மன்னியும் ஆண்டவர். We repent of that attitude, Lord. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் அப்படி இருந்தும் நினைவு கூர்ந்தீரே, அப்படி இருந்தும் உம்முடைய இரக்கங்களை நீர் எங்களை விட்டு ஆண்டவரே நீர் பின்வாங்காமல் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தை உம்முடைய கிருபை எங்கள் மேல் பொழிந்தருளி எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து, எங்களுக்கு குடும்பத்தை கொடுத்து, எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து, எங்களுக்கு நல்ல ஆண்டவரே சூழ்நிலைகளை கொடுத்து, வேலைகளை கொடுத்து, எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் எவ்வளவோ கிருபை செய்தீங்கப்பா. நாங்கள் நினைவு கூறுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவு நேசித்தால் உடைய குமாரன் என்றும் பாராமல் இயேசு ராஜாவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீங்களா? அந்த அன்பையெல்லாம் நாங்கள் நிறைய நேரம் மறந்து விட்டோமே. எங்களை மன்னித்தரும். உடைய தியாகத்திற்கு ஆண்டவரே விலை இல்லையே. நீர் எப்பேற்பட்ட கிரயத்தை கொடுத்து எங்களை ஆண்டவரே நீர் மீட்டெடுத்தீர். அதெல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. ரோமர் 8 நாங்கள் வாசிக்கிறது போல 32 வசனத்திலே, if God did not spare his son and gave him, how much will he not give all these things? உண்மை ஆண்டவரே, குமாரன் என்றும் பாராமல் இயேசு ராஜாவை சாக கொடுத்தீங்களே, இந்த சின்ன சின்ன காரியங்களை எங்களுக்கு கொடுக்காமலா இருந்துருவீங்க. ஒருவேளை அதை கொடுத்தா அது எங்களை உண்மை விட்டு பிரித்து விடும் என்று கூட நீங்க கொடுக்காம இருந்திருக்கலாம். நாங்க அப்படிதான் நினைக்கிறோம்ப்பா. உங்களை நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணின பாவங்களுக்காக எங்களை மன்னித்தருளும். நீ மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலிருந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தைகளுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆரோக்கியமான, ஆறுதலான, நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய காலங்களாக நீர் எங்களுக்கு மாற்றி கொடுப்பீராக. அப்படி நாங்கள் உம்மை குறித்தும் உம்முடைய மேன்மையான ஆண்டவரை வழிநடத்துதல் எங்களுடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவரை நீர் செய்த மேன்மையான அவர்களை கொண்டு நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் அதிகமாக தியானிக்கும் பொழுது அது எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை கொண்டு வரும் என்பதிலே ஒரு உறுதியோடு இந்த தியானத்தை நாங்கள் முடிக்கிறோம்ப்பா. உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒருவேளை ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து மனம் தளர்ந்து இந்த காலை வேளையில நோக்கி கூப்பிடலாம்ப்பா. அன்புள்ள ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்த்து அவர்கள் மேல் இரக்கம் வைத்து ஆண்டவரே எந்த காரியம் இருக்கிறதோ தொடர்ந்து உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை ஆண்டவரே இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விடுதலை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மெய்யான விடுதலையை கொடுப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணின தேவன் யோவான் 8:32 படி அந்த மெய்யான விடுதலையை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. சரீர பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பலத்தை கொடுப்பீராக. என்ன பலவீனமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்த பல நாட்களாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருவீராக. நிச்சயமாக அந்த நம்பிக்கையிலே பிள்ளைகள் என்னோடு இணைந்து ஜெபிக்கட்டும். வேலை சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கூட வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது மேலதிகாரிகள் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள், இதற்கு முடிவே இல்லையா என்ற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவீராக.
கர்த்தாவே, இந்த வாரத்திலே ஒருவேளை ஒரு சில காரியங்களை ஆண்டவரே எதிர்பார்த்து பிள்ளைகள் ஜெபத்திலே வந்திருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நினைத்ததற்கும் எண்ணினதற்கும் மேலாய் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஆசாப்பிடமிருந்து நாங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டோம் அப்பா. அதை எங்கள் வாழ்க்கையாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு வரக்கூடிய காலங்களிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யும் ஆண்டவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் நீங்க கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொருளாதார நெருக்கடியோடு ஆண்டவரே முடத்திலே ஜெபிப்பார்கள் என்றால் ஆண்டவரே, அந்த அந்த நெருக்கடியிலிருந்து பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்திலாம் நீர் கேட்டதற்காக, கடந்த 11 மாதங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் 4 நாட்கள்ல இந்த 11ஆம் மாதத்தை நாங்கள் முடித்து ஆண்டவரை கடைசி மாதத்திற்குள்ளாக நாங்கள் செலவிருக்கிறோம்ப்பா. ஓ லார்ட், மே வி finish this year strong, O Father, dwelling on these thoughts of Psalm 77. கர்த்தர் பெரிய அனுக்கிரகத்தை எங்களுக்கு செய்வீராக. இந்த வருடத்தை நாங்கள் பலத்தோடு முடியும்படியாய், ஆசீர்வாதத்தோடு முடியும்படியாய், நன்மையை பார்த்து சுதந்திரித்து முடிக்கும்படியாய் வரக்கூடிய ஆண்டவரே 35 நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வரக்கூடிய 5 வாரங்கள் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மை பற்றி ஆழமாக அறிந்து கொண்டு ஆண்டவரே நம்பிக்கையோடு ஒரு நிச்சயத்தோடு தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், சூழ்நிலையோ வியாதியோ பலவீனமோ ஆண்டவரே எதுவும் என்னை அசைக்க முடியாது என்று சொல்லி நல்ல நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வருடத்தை முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். தேவன் ஆசீர்வதிப்பாராக. கடந்து போங்க. விண்ணப்பத்தை வைக்க வேண்டும். உங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். டெல்டா பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலே தஞ்சாவூர்ல இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் மழை ரொம்ப அதிகமா பெய்து கொண்டிருக்கிறது. மழையினாலே சேதம் வந்து விடாதபடிக்கு, குறிப்பாக பயிர்கள் எல்லாம் ரொம்ப சேதம் வந்து விடாதபடிக்கு ஆண்டவர் கிருபையாக இருந்து அந்த நிலங்களை பாதுகாக்க வேண்டும். மழை வேண்டிய இடத்திலே நிறைய மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் இதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, மழைக்காக நாங்கள் முதலாவது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பூமியை குளிர பண்ணி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, இந்த டெல்டா பகுதியிலே அதிகமான மழை பெய்து கொண்டிருப்பதையும் தேவன் அறிகிறீர். ஆண்டவரே, அது நிமித்தமாக நிறைய ஆண்டவரே விளைச்சல்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறபடினாலே ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் ஒரு மாற்றத்தை தாங்க. மழை பெய்ய வேண்டாம் என்று நாங்கள் ஜெபிக்கவில்லப்பா. மழை உம்முடைய ஆசீர்வாதம் பெய்யட்டும், பாதிப்பு இல்லாமல் ஆண்டவரே நீ you measure out the rain in such a way that it would not disturb the rewards of the labor of the farmers, oh God. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டு நீங்க ரெயினை பேலன்ஸ் பண்ணினதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆரோக்கிய செல்வி என்ற சோதரிக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலே, குடும்ப ஜெபத்திலே நீங்க மனதில் வைத்து ஜெபியுங்க. உங்களுக்கு என்ன வியாதி என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒருவேளை பிசாசு நிமித்தமாக தான் அந்த பலவீனம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிசாசை இன்னும் துரத்த முடியவில்லை. வரக்கூடிய நாட்களிலே அடியன் சென்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மெய்யான விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் அந்த சகோதரி ஆரோக்கிய செல்வி அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு சிறு கூட்டமாய் இணைந்து அருமையான சகோதரி ஆரோக்கிய செல்வி அவர்களுக்காக இடத்திலே வந்து நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த மகளுக்கு எவ்வளவோ பலவீனத்திலே கர்த்தாவே எவ்வளோ 10 லட்சத்திற்கு மேல செலவழித்துட்டாங்க. என்ன பலவீனம் என்று தெரியாமலே இவ்வளவு காசு செலவழிச்சுட்டாங்கப்பா. ஆனாலும் ஆண்டவரே, ரூட் காசை ஐடென்டிஃபை பண்ண கிருபை செய்திருக்கிறீர். அன்புள்ள தேவனே, அந்த மகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் முற்றிலுமாக சரீரத்திலிருந்து வெளியேற்றுவீராக.
அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. அவர்களுக்காக தொடர்ந்து இந்த நாளிலோ நாளைக்கோ நான் போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, எப்படியாவது ஒரு நிரந்தரமான விடுதலை இந்த மகளுக்கு கொடுத்து, அது நிமித்தமாக அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே, அந்த புரோட்டீன் என்ட்ரோபி என்கிற அந்த ஆண்டவரே, அந்த மெடிக்கல் கண்டிஷன்ல இருந்து ஆண்டவர் அந்த மகளுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, விதவையை நீர் ஆதரிக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே, நீரே அந்த மகளுக்கு நாயகர் என்று ஏசாயா 54 வாசிக்கிறோமே. இமைப்பொழுது உன்னை தண்டித்தேன், ஆனால் உன்னை நான் உருக்கமான இரக்கங்களோடு சேர்த்துக் கொள்வேன் என்று அந்த அதிகாரத்தை நீ சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா, வேதனை கொத்த காலங்கள் வருடத்திற்கு மேலாய் அவர்களுக்கு இருந்த வேதனையின் காலங்கள் மாறட்டும் ஆண்டவரே. வரக்கூடிய காலங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கட்டும். விடுதலையோடு, நிரந்தரமான விடுதலையோடு, முழுமையான விடுதலையோடு அவர்கள் வாழ்வதற்கு தேவையான மாற்றங்களை நீர் அவர்களுக்கு கொண்டு வருவீராக. நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரலோகத்தின் தேவனே, இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரின் தேவனே, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே, நீ நேசிக்கிற தேவன் அப்பா. இவர்களை நேசித்து இவர்கள் தனிப்பட்ட முறையிலே இவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையெல்லாம் நீங்க சந்திக்க வேண்டும் என்றும் இடத்துல நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே, தம்பி நோவா, தங்கச்சி ஸ்னேகாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கிறாங்க. இந்த வரக்கூடிய வாரத்திலே அவர்களுக்கு ஆண்டவரே, அந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய திருமண காரியம் நடக்கவிருக்கிறது. இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீர் முன் குறித்து ஆண்டவரே உடைய சன்னிதானத்திலே இவர்கள் உடன்படிக்கை பண்ணி ஆண்டவரே, பிள்ளைகள் திருமண அந்த நிகழ்விலே ஆண்டவரே ஒன்றாக இணைக்கப்படவிருக்கிறார்கள். கர்த்தர் ஆண்டவரே, இந்த 5 நாட்களை பிள்ளைகளை நீ இதற்காக தயார்படுத்துங்க. அநேக காரியங்களை இதற்காக அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தாம எல்லா காரியங்களையும் நீங்க நன்மையாக ஆண்டவரே நடத்தி கொடுப்பதற்கு ஏதுவாக எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. எந்த குறைபாடுகளும் இல்லாமல் அந்த திருமண காரியம் நடக்க குறிப்பாக இயற்கையின் சூழ்நிலைகளை நீங்க சாதகப்படுத்துங்க. நிறைய மலைகள் இருக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த நாளில் ஆண்டவரே அநேகர் பல இடங்களிலிருந்து வரும் பொழுது ஆண்டவரே எல்லாருக்கும் வேண்டிய கால சூழ்நிலைகளை நீ ஏற்படுத்தித்தாங்க. எந்த குறைகள் இல்லாதபடிக்கு கணவர் கல்யாணத்திலே குறைகளை நிறைவாக்கின தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே நிறைவாக நடத்தி கொடுங்க. குறிப்பாக பிள்ளைகளை இந்த திருமண வாழ்க்கைக்காக நீர் ஆயத்தப்படுத்துங்க. தேவன் அப்படி செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தொடர்ந்து மிச்ச எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன தேவைகளுக்காக இடத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அவர் நினைத்ததுக்கு என்னதுக்கு மேலாக நீ சந்தித்து அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆறுதல், உம்முடைய ஆண்டவரே நம்பிக்கை, உம்முடைய விடுதலை, உம்முடைய சுகம், ஆரோக்கியம் பிள்ளைகளையும் குடும்பத்திற்குரிய ஒவ்வொரு நபரையும் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். ஆமென்.